நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷனில் சாகராத்திக்கும் நிதேஷ்குமாருக்கும் பேக்கப்பை யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது? நிறைய பேர் சொல்கிறது நம்ம முகமது ரேசாச்சியான ஷாஜுலவை எடுக்கலாம், ஃபசல திருச்செலி எடுக்கலாம், அன்குஷ் ரத்தி எடுக்கலாம், சுபம் சிங்டேவ் எடுக்கலாம், யோகேஷ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் தான் ஷேர் பண்ணுறாங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் மினிமம் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்குமே போகக்கூடிய பிளேயர்ஸ். அண்ட் அதே சமயம் ஷாஜுலு மாதிரியான பிளேயர்ஸ்லாம் 2 கோடிக்கு மேலேயே போவாங்க. அண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் எடுத்து பெஞ்சில் உட்கார வைக்கிறது கரெக்டாக இருக்காது. நம்மக்கிட்ட காசும் கிடையாது. இருக்கிற காசை வச்சு நம்ம டீம் ரைடர்ஸையும் கவர் பிளேயர்ஸையும் தான் எடுக்க பார்க்கணும். ஸோ பேக்கப்புக்கு நமக்கு நார்மலான பிளேயர்ஸே போதும். அதுலேயும் நமக்கு இருக்கிற பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா என்னோட ஒப்பீனியன் நம்ம டீமோட இரானியன் காம்போ. அதாவது நம்ம அமீர் ஹசன் பஸ்தாமி அண்ட் முகமது ரேசா கபூத்துராங்கி இந்த 2 பேர்த்தையுமே நீங்கள் தமிழ் தலாஸ் டீமில் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 பிளேயர்ஸுமே சாகர் அண்ட் நிதேஷ் இந்த 2 பேருக்குமே ஒரு பக்காவான பேக்கப்பாக இருப்பாங்க. பஸ்தாமி லாஸ்ட்டு 2 சீசனாக நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. முகமது ரேசா கபூத்துராங்கி ப்ரோ கபடி சீசன் 10ல் வெறித்தனமாக ப்ளே பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசன் யூபி யோதாக்காகவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க கரெக்டான ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.